சிறப்புமிக்க திட்டமாக தூய்மை பணியாளர்களுக்காக இன்றைக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெறுகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 17,000 நபர்களுக்கு இந்த அடையாள அட்டை வழங்க இருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களால் இத்திட்டம் துவங்கப்பட்டது. இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் என்பது கிளாஸ் 4 கேடர்லேயே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேறுபாடு கருத்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்கள் என்ற வகைப்பாடுல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களோடு ஒன்றாக ஒருங்கிணைந்து ஒரே டேபிள்ல உட்கார்ந்து அமர்ந்து 2022 மழைக்காலங்களில் தூய்மை பணியாளரோட பணிகளை பாராட்டி இங்கே சென்னை மாநகராட்சிக்கு வருகை தந்து அவர்களை பாராட்டி அவர்களுடன் ஒன்றாக உட்கார்ந்து மதிய உணவை அருந்தி சென்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புளியாந்தோப்பு பகுதிகளில் மழைக்காலங்கள்ல மழை நேரங்கள்ல ரெயின்கோட் போட்டு எந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல ஈடுபட்டு செய்யறாங்க அப்படின்றத கருதி புளியாந்தோப்புல இன்ஸ்பெக்ஷன் வந்தபோது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு அதன் பின்னாடி உங்க வேலைகள் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தெரிவித்து ஊக்குவித்து தூய்மை பணியாளர்களை கிளாஸ் 4 கிடையாது, அவங்கதான் நம்ம மாநகரத்தை தூய்மையா வைக்கிறாங்க அப்படின்னு அவர்களை உயர்த்தி பார்த்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களால் துவங்கப்பட்ட திட்டம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு 17,000 நபர்களுக்கு இந்த அட்டை வழங்குது அப்படின்றது தெரிவித்தது போல 17,000 குடும்பங்களுக்கு பல்வேறு வகையில திட்டம் செயல்படுத்த இருக்கிறது அப்படின்றதுதான் மிகவும் முக்கியமானது. இதுல முக்கியமா கருத்தில் கொள்ள வேண்டியது இந்த திட்டத்துல ஏதோ ஒரு விபத்து மூலியமா இறப்பு ஏற்படுது அப்படின்ற இதுக்கு முன்னாடி 1 லட்சம் தொகை வழங்குறதா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உயர்த்தி 5 லட்சம் ரூபாய் வழங்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையா இருக்கும் அப்படின்றது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு பல சூழல்ல வெயில்ல மழையில பனியில நம்ம மாநகரத்தை தூய்மையா வைக்க உங்களுடைய பணி மிகவும் பாராட்டக்கூடியது. அதற்காக உங்க அனைவருக்கும் இந்நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.